அந்த இதில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல். இங்கே கொஞ்சம் பேர் ரவுடி எலிமெண்ட்ஸ் உள்ளே பிரச்சனை பண்ணாங்க, செயின் ஸ்நாச் பண்ணாங்க, ஸ்ப்ரே எல்லாம் பண்ணாங்க, எங்களை தாக்குனாங்கன்ற மாதிரிலாம். ஸோ இப்போ அவர் சொன்னார் பாருங்க, சிடிஆர் நிர்மல்குமார், ஒரு சதி செயல் கரூரில் நடந்தது. 41 பேர் இறந்தது அது ஒரு விபத்து இல்லை, இது ஒரு சதி செயல். இந்த சதி செயலை செய்தவர்கள் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க கரூரில். நாங்கள் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறவங்க பேர்லாம் சொல்லியிருக்கோம் சிபிஐயில். இதனுடைய நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்போவே. விஜய் பிரச்சாரம் பண்ண விடக்கூடாது, தொடர்ந்து விஜயினுடைய பயணத்தை சுற்றுப்பயணத்தை முடக்கணுன்றதுக்காக சில பேர் சதி பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா எல்லா இடத்துலையும் நடக்காதது தான் கரூரில் மட்டும் நடந்தது. சரி, அவர் ஒன்றும் கரூருக்கு மட்டும் போல 2 மாநாடு நடத்தினார் விக்கிரவாண்டியில். 10 லட்சத்துக்கு மேலே 12 லட்சத்துக்கு மேலேன்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் மதுரையில் நடத்தினார், அங்கேயும் விக்கிரவாண்டியை விட அதிகமான கூட்டம் வந்தது. அங்கேயும் பெருசாக எந்த சம்பவம் நடக்கலை, அசம்பாவிதம் நடக்கலை. திருச்சிக்கு போனார், நாகப்பட்டினம் போனார், அரியலூர் போனார், திருவாரூர் போனார், நாமக்கல் போனார். அங்கே எங்கேயுமே பிரச்சனை வராத போது கரூரில் மட்டும் எப்படி இது நடந்தது? அங்கே காவல்துறையும் அங்கே இருக்கிற திமுக பிரமுகர்களும் கூட்டாக சதி செய்து இப்படி ஒரு இதை நிறைவேற்றினாங்களான்ற சந்தேகம் அப்போவே பல பேருக்கு இருந்தது. இப்போ நம்ம விசாரணை நடந்துட்டுருக்குது, நம்ம எதுவும் கருத்தை சொல்ல முடியாது. ஆனால் ரஸ்தோகிக்கு அவருடைய விசாரணையில் இதெல்லாம் வெளியே வருது.